அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஜாதகம். இவங்க வந்து ஏற்கனவே நம்மளுடைய ஜாதகம் பார்த்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க பொண்ணுக்கு பார்க்க வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு அவங்க பொண்ணு வந்து நீட் எக்ஸாம் எழுத போறாப்புல. அது சம்மந்தமான கேள்வி. ஏன்னா இப்போ ஜென்ரலாக இப்போ இந்த எக்ஸாம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் வந்துருச்சு. அந்த நீட் எக்ஸாம் வந்து எழுத போறாப்புல. அதை பற்றி நம்மளுக்கு கேட்க வந்திருந்தாங்க. இந்த பொண்ணோட வயசு வந்து 19 வருஷம் முடிஞ்சு 7 மாதம் 15 நாள் ஆகுது. பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கும்பம். தற்போதைய வயதுக்குரிய அட்சர லக்னமா மேஷம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாருங்க? செவ்வாய் பகவான். அவர் எங்க இருக்காரு? 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்று லக்னத்திலே இருக்காரு. 22 ஜனவரி 2030 வரைக்கும் இவருக்கு வந்து மேஷ லக்னம் தான். அப்ப பிரச்சனைகள் ஜாதகையை தேடி வரணுன்றது இருக்கு. ஸோ கவனமா இருக்கணுன்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டோம். சரி, இவங்க கேள்வி என்னது? நீட் எக்ஸாம் போட்டித் தேர்வு பற்றி. அந்த கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? ஜென்ம லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுல ஏல்பி லக்னம். 3ன்றது அகைன் போட்டித் தேர்வு. அப்ப போட்டித் தேர்வு சம்பந்தமான கேள்வி வந்து சரி அப்படின்னு வருது. சரி, இவங்களுக்கு வந்து இந்த நீட் எக்ஸாம் இப்போ எப்போ நடக்க போகுதுனாக்க அந்த வருகிற மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு நீட் எக்ஸாம் நடக்க போகுது. 4/5/2025 அன்னைக்கு நீட் எக்ஸாம் நடக்க போகுது. இந்த பீரியட்ல இந்த ஜாதகிக்கு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் தொடர்புடைய சனி பகவான் அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடான கடகத்தில் இருப்பார். இருக்கலாமானா இருக்கலாம். ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வுக்கு வந்து அதாவது 3க்கு வந்து 2ஆம் வீடா வருது. அப்ப என்ன ஆகுங்க? முயற்சி வந்து தோல்வி ஆயிடும்னு வரும். கோச்சாரத்திலையும் பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் எங்க இருப்பாரு? ஏஎல்பிக்கு 12ஆம் வீடான மீனத்துல இருப்பாரு. அப்ப ஜாதகி செய்யற எல்லா முயற்சிகளும் வந்து விரயமாயிடும் அப்படின்னு வரும். சரி, சனி பகவான் எந்த சாரத்துல போயிட்டு இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பூச நட்சத்திர சாரத்துல போயிட்டு இருப்பாரு. அந்த சாரம் வாங்கியிருப்பாரு. ராகுபவன் எங்க இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா சுய ஜாதகத்துல வந்து ராகுபவன் எங்க இருப்பாரு? சுய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 12லயும் கோச்சாரத்திலயும் 12ல தான் இருப்பாரு, மீனத்துல. அப்ப சாதகமான சூழ்நிலையா இல்லை. இருந்தாலும் வந்து அவருக்கு சொல்ல சங்கடமா இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அவங்க அப்பா கிட்ட டைரக்டா சொல்லாம அவங்க மாமா நம்மகிட்ட கேட்டிருந்தாரு. அவர்கிட்ட சொல்லணும், சார் கொஞ்சம் சாதகமா இல்லை, அதனால கொஞ்சம் படிக்க சொல்லுங்க, ட்ரை பண்ணட்டும், நல்லபடியா ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு ஒரு சில மந்திரங்கள், ஒரு சில தெய்வங்களை வந்து வழிபட சொன்னோம். அந்த தெய்வங்களை வழிபட்டா வாய்ப்புகள் இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோம். சாதகமா இருக்கா, சாதகமா இல்லை. இருந்தாலும் அவங்க என்ன கேட்டாங்க, சார் ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்றாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரோம், எப்படியா அந்த பொண்ணு பாஸ் பண்ணினா போன வருஷம் 2024லயும் இந்த பொண்ணு ட்ரை பண்ணியிருக்கு. அப்பயும் வந்து கிளியர் பண்ண முடியல. இந்த வருஷமாவது கிளியர் பண்ணும் சார், நீங்க ஏதாவது சொல்லுங்க, நாங்கள் பரிகாரம் பண்ணி ஏதாவது கோயிலுக்காவது போயிட்டு வரோன்றாங்க. ஜாதகப்படி இந்த பொண்ணுக்கு வந்து கிளியர் பண்ண முடியாதுன்னு வரும்போது அவங்க பரிகாரம் கேட்கும் போது என்ன பண்றது? நம்ம மறுக்க முடியாது சொல்லலையா? அதனால பரிகாரம் நம்ம எதுவும் சொல்லலை, ஒரு சில தெய்வங்களை வழிபட சொன்னோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தையும் போட்டு அடைக்கல. நம்ம ஈவன் லக்னாதிபதி கூட நம்ம பெருசா வந்து நம்ம கணக்குல எடுக்கல. வெறும் சனி பகவான் ராகு பகவானை வச்சு இவங்களுக்கு வந்து நம்ம பலனை வந்து சொல்லியாச்சு. அவ்வளோ துல்லியமா வந்து வருது. ஸோ இப்போ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கு தகுந்தபடி நம்மளோட ப்ரிப்பரேஷன், நம்மளோட உழைப்பு, அதை வந்து நம்ம வந்து சரியா நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா? டைரக்டா வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான், பெருசா வந்து ரொம்ப பெரிய ஆய்வெல்லாம் தேவையில்லை. அது எஸ்பெஷலி இந்த நீட்டெல்லாம் வரும்போது நம்ம வந்து அதுக்கு தகுந்தபடி நம்ம முயற்சிகள், அதுக்கு உண்டான படிப்புகள், அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையா வித்தின் செகண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து பலன் சொல்லிடலாம். ஆகுமா ஆகாதா? ஸோ நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் ரொம்ப தெளிவாக சிம்பிளாக தெரியும். இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான். இந்த நீட் எக்ஸாம்ன்றதுனால அது இந்த ஜாதகிக்கு கரெக்டாக பொருந்தி வந்ததுனால நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பதிவிடுறோம். ஸோ நீட் எக்ஸாம் எழுத போகும் எல்லா மாணவ மாணவிகளுக்கும் அட்சய லக்ன பத்திரிகையின் சார்பாக பெங்களூர் ரமேஷின் நல்வாழ்த்துக்களும் ஆசைகளும் உரித்தாகட்டும். இறைவன் உங்களுக்கு எல்லா வளமும் பெற்று எக்ஸாமில் தேர்ச்சி பெறுவதற்கான ஆசைகளை வழங்குமாறு வேண்டி விரும்பி இறைவனிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறொரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன்.